ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു ഐ ചാനൽ. അപ്പോൾ നമ്മൾ ടൂറിസ്റ്റ് ഫാമിലിയുടെ അടുത്ത റിയാക്ഷൻ വന്നിട്ടുണ്ട്. അതെ, നമ്മൾ ലാസ്റ്റ് സീനിൽ ഒരു ഫാദർ സണ്ണിന്റെ ഒരു ഇക്വേഷന്റെ ഒരു സിറ്റുവേഷനിലാണ് നമ്മൾ വന്ന് ചേർന്നത്. അതെ, അതായത് പുള്ളിക്കാരന്റെ ഗേൾ ഫ്രണ്ട് വേറെ കല്യാണം കഴിച്ചു. അപ്പൊ അങ്ങനെ കുറച്ച് സിറ്റുവേഷൻ കുറച്ച് ഇമോഷണലായി. അച്ഛന്റെ സ്ട്രഗിൾ മോൻ പുറകിരുന്ന് കാണുന്നു. മോനൊന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല എന്നുള്ളൊരു സങ്കടത്തിലാണ് മോൻ ഇരിക്കുന്നത്. അത് നല്ലപോലെ പിന്നെ അത് നല്ലപോലെ ഡയറക്ടർ കാണിച്ചിട്ടുണ്ട്. ആക്ച്വലിന് മാറുന്നോണ്ടായിരിക്കും ഇങ്ങനെ ഇക്വേഷൻ പറ്റിയ, പക്ഷെ അതല്ലായിരുന്നു മോർ റീസൺസ്. അപ്പൊ അങ്ങനെയായിരുന്നു ഇക്വേഷൻ. അപ്പൊ നമുക്ക് ഇനി അടുത്ത സീനുമായിട്ട് റിയാക്ഷൻ തുടങ്ങാം. அம்மாடி கொஞ்சம் மெதுவா கூப்பிடேன். இதெல்லாம் അച്ഛനും കുറച്ച് ஆனா மத்த பெடியில போல எந்த பிள்ளை இல்ல. நிது எப்பவும் சாப்பாட்டு விஷயத்துல கோத்த காட்டவே மாட்டான். நீங்க கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு தான் சாப்பிட வந்தேன். எழுப்பி போடுவேன் பாருங்க. டேய், அம்மா நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, நான் கதை கேளு, நீ சாப்பிடு. കൊച്ചവൻ அப்பாவா மன்னிச்சிடடா. அப்பாட்ட நீ கதைக்காதது என்னால தாங்க முடியலடா. அதான் ஏதேதோ தப்பா கதைச்சிட்டேன். உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை விட அந்த பெட்டைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன மன்னிச்சிடடா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்புறம் என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் ஏதோ கோபத்துல மரியாதை நம்ம கதைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ சாப்பிடு. சாரி. அப்பா என்னப்பா? உங்கள்கிட்ட ஒண்ணு காட்டணும். ഫോട്ടോ വീഡിയോ இன்னைக்கு இந்த கல்யாணத்துல അച്ഛൻ ചിരിക്കുന്നുണ്ട്. சிரிச்சீங்கள் புருஷன் கூட பார்க்க மாட்டேன், கொண்டு கண்ட்ரோல். உங்கப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாட்டை போட்டு எங்களோட கல்யாணத்துல எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்ப சம்பந்தமே இல்ல வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. இனிமே இந்த பாட்டை நான் எப்படி திரும்ப கேட்பேன்? கஷ்டம்பா. இத கேட்டா எனக்கு அவதான் ஞாபகம் வருவா. ஷோ ഇവനൊരു ബോംബ് സാധനം. This kid now. Hey. What is it? இனிமே அந்த பாட்டு கேட்டா நீ அவங்கள யோசிப்ப. பாப்பா ஐயோ என் செல்ல குட்டி. സ്റ്റെപ്പ് ഭയങ്കര ഐക്കോണിക് സ്റ്റെപ്പാണ്.
என்ஜாய் ചെയ്യുന്നു. ഇങ്ങനെയാണ് സ്റ്റാർ സിനിമ. அந்த பையனை போய் ஹாஸ்பிட்டல் பாத்தியா? பார்த்து சார், பொழைக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்றாங்க சார். முட்டாள்! அவன் மேல யாரா கை வைக்க சொல்லுது? Who gave you the rights? கிளம்பி வந்துட்டாங்க நமக்கு. இங்க பாரு, அந்த பையன் மட்டும் சத்துட்டான், நீ கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடு. உனக்கு வேலையை காப்பாற்றணும்னா போய் அந்த பிளாஸ்ட் கேஸை சால்வ் பண்ண பாரு. Is that clear? Sir. Now he'll be desperate to solve the case. Sir. மொழி பேசினா ஒன்று விட்டுடுவியா? அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா விட்டம்? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஒருவேளை உனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல நீங்கள சேர்ந்துதான் அங்க பாம்பு வச்சுக்கலாம்? அவங்க தான் பண்றாங்க, கன்ஃபார்மா இல்லையே சார். ஓ, அப்ப நீ தான் காரணம்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? பதில் சொல்றா, உன் பேரை காரணமா போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? குட். அப்போ நீ பண்ண தப்பு நீ தான் சரி பண்ணும். எனக்கு அந்த குடும்பம் வேணும், அதுவும் இம்மீடியட்டா வேணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற சம்சி. என்ன வேணும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட உனக்கு வேலை இல்லை, கிளம்பு. எனக்கு தெரியும் உங்கள் முடிவில் இருந்து நீங்கள் மாற மாட்டீங்கன்னு. ஆனால் அதுக்காக நான் வரையில்லை. வேற இருக்கு? என்னை மன்னிச்சுங்க. நேற்று உங்களை மரியாதை இல்லாமல் தப்பாக கதைச்சிட்டேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் திடீர்னு இல்லைன்னு சொன்னதும் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பதட்டமாயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ மோசமான மனுஷன் கோவத்தில் தான் கதைச்சேன். மன்னிச்சிருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, கிளம்பு. போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, கேரளா இல்லை. இப்ப அங்க நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க உண்மையை சொன்னா வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்ற பயத்துல நான் சலூனுக்கு போன வண்டி எடு. விலங்கையில உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? വിളങ്ങയില്ല കഥക്കരെ നിന്ന് പറയാൻ തുടങ്ങിയപ്പോ തന്നെ എനിക്ക് മനസ്സിലായി നീ കേരളക്കാരനല്ലെന്ന്. പോ വണ്ടി എடு. அப்போ அந்த 7 நாள் டெஸ்ட் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றதை பொறுத்து இல்லை, நான் உண்மையா இருக்கனா இல்லையான்றதை பொறுத்து. அப்படிதானே? எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல. உங்களை ஒரு வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா? முடியாது. இல்ல சார், எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். Finally, Dhoni secured. தாஸ், salary. உன்னோட 1 மாச சம்பளம் பொன்னாடி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போ. ஓகே, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து வேண்டாம். குடுப்பா, வயசு விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சேவியா போடா, சேவியா. ஓய்யா. கண்மொழியால் பேசடி என்னுயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே, தோளின் சாயலாக நீனம் பார்ப்பதென்னவோ நான் பாவமல்லவோ.
அந்த நேரத்தில் யோசிக்கும் போது எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது இந்தியா வந்துட்டா போதும் என்று தோணுச்சு. உண்மையை சொல்லணும்டா இங்க வர வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் சுத்தமா இல்லவே இல்லை. கேரளா சாரி சார். இருந்தாலும் என் மலையாள ஃப்ரெண்ட் இப்படிதான் தமிழ் பேசுவான். बाजी பேசுறதுக்கு ஸ்ரீலங்கா தமிழ் में क्या बोलते हैं? கதை கிரது. கதை கிரது. கதை கிரது பாஜி. എല്ലാവരും ഭയങ്കര ക്ലോസ് ആയി. അത് ആ ഒരു ടെൻഷൻ മാറി. ഇനിയിപ്പോ അങ്ങോട്ട് വലിയ സിറ്റുവേഷൻ വരുമല്ലോ. വോയിസ് വരുമ്പോ ഇവരെല്ലാരും കൂടെ എഗെയിൻസ്റ്റ് ആവുക. பீஃப் கறி உண்டா? அங்கதான் கேரளான்னு சொல்லிட்டாங்க. வாய் இப்படி சும்மா இருக்க மாட்டியா? தயவு செய்து அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. கடலைக்கறி உண்டு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது. மெது மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது. சந்தோஷமா இருக்கணும்னு தெரியுமா? ஏன்? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, ஒரு நல்ல குடும்பம், கடவுள் புண்ணியத்துல 2 தங்கமான பிள்ளைகள், அப்புறம் ஒரு அழகான அதான் அழகான மனைவி. அப்படி பார்த்தா உலகத்துல சந்தோஷமான மனுஷன் நான் தாண்டா. சரி, அம்மாவுக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நாங்க தூங்க போறோம். வா. எனக்கு தூக்கம் வரலையே. எனக்கு வருதே, வா. ஓஹோ. அப்பா, உண்மையிலே நீங்க அப்பாவை கிடைச்சதுக்கு நாங்க தான் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். அப்ப இன்னொரு விஷயம் என்னடா, இன்னைக்கு நீங்க எந்த ரூம்ல தூங்கோ. இன்னைக்கு நீங்க எந்த ரூம்ல தூங்கோ, தம்பி அம்மாவோட தூங்கட்டும். ஏன்? ஊர்ல இதே மாதிரி ஒரு நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? நீ ஒன்றும் நடக்கல. 1.5 வருஷம் கழிச்சு நீ தான் நடந்த. ஓ நாட்டி பாய். பிள்ளைகளாடா நீங்க? நான் தனியா மாடியிலே படிச்சுக்கிறேன். பேசடி என்னுயிரின் மெல்லிசையே நானடி என் இரவின் பொன்ன நான் தனைகிறேன் முதல் முறை. நீ நிறைகிறாய் உயிர் வரை. நீ தொடும் விதம் தரும் சொன்னாருப்பா, உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன். வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னாக்க நல்ல எதிர்காலம் இருக்கேன். தேங்க்யூ சார். யூ நைஸ் ஃபாதர்.
ഒരു നല്ല ഹോൾസം സീൻ ആയിരുന്നു അല്ലേ? അതെ, എല്ലാം മനസ്സും വേറൊക്കെ നിറയുന്ന പോലത്തെ ഒരു സീനായിരുന്നു. ഐ മീൻ ലൈക്ക് സ്റ്റാർട്ടിങ് നമ്മുടെ മറ്റേ സോങ്ങില് നമ്മുടെ ചെറിയ പയ്യന്റെ ഒരു എൻട്രിയും ഡാൻസും കാര്യങ്ങളൊക്കെ ഇനി ഈ സോങ് കേട്ട എന്നല്ലേ ഓർക്കുള്ളൂ എന്നുള്ളത് പറഞ്ഞിട്ട് പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് അവര് എല്ലാവരെയും മിങ്കിളാവുന്നു, പിന്നെ സത്യം പറയുന്നു അല്ലെ. ആൻഡ് ദെൻ ഹി ഈസ് ഗെറ്റിംഗ് ദ ജോബ് ആൻഡ് ദെൻ അവർക്ക് എല്ലാവർക്കും മനസ്സിലാകുന്നു. ഐ തിങ്ക് മോറോവർ ഹി ഈസ് എ മലയാളി. ഐ തിങ്ക് ഇനി അങ്ങോട്ട് എനിക്ക് തോന്നുന്നു ഇറ്റ്സ് ഗോയിങ് ടു ബി എ ലിറ്റിൽ ടഫ് സീൻസ് ഒക്കെ അല്ലേ? അതെ, പക്ഷെ എനിക്ക് ഐ എം ഗ്ലാഡ് അവര് അതായത് ബാക്കിയുള്ള നെയ്ബേഴ്സിനോട് സത്യം പറഞ്ഞു. അറ്റ്ലീസ്റ്റ് ഇങ്ങനെ ഒരു സീൻ വരുമ്പോഴത്തേക്ക് ദേ ഡോണ്ട് ഫീൽ ലൈക്ക് ഓ കള്ളം പറഞ്ഞാൽ നിന്നുള്ള ഒരു സംഭവം വരത്തില്ല. അറ്റ്ലീസ്റ്റ് ഐ തിങ്ക് ദേ വിൽ ഓൾ സ്റ്റാൻഡ് ബൈ ദം. But again, I have a thing. I don't know who is going to start crying first, you or me. അതാണ് ഒരു ചോദ്യം, നമുക്ക് നോക്കാം അല്ലേ? അപ്പോൾ ഇതാ നമ്മുടെ റിയാക്ഷൻ. കാത്തിരിക്കുക, അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് വരുന്നതായിരിക്കാം.